Green Park Coaching Center, all India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. திமுக எம்பி கனிமொழி ரஷ்யாவிற்கு பயணித்த விமானம் வானில் வட்டமடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட நாம் கேட்போம். ரமேஷ் வணக்கம். இப்ப இது தொடர்பா என்ன தகவல் வெளியாக இருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். ரஷ்யா தலைநகர் மாஸ்கோ விமான நிலையத்துல ட்ரோன் தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் சம்பவம் காரணமா திமுக எம்பி கனிமொழி பயணித்த விமானம் தரையிறங்க முடியாம வானத்திலேயே வட்டமடிச்ச சம்பவம் நடந்திருக்கு. கனிமொழி எம்பி ஏன் ரஷ்யாவுக்கு போனாங்க, நடந்தது என்ன அப்படின்னா, காஷ்மீர் மாநிலத்துல பகல்காம் பகுதியில பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெற்றது. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் தாக்குதல் சம்பவத்தை நடத்தினாங்க. இந்த தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்திய ராணுவம் பெயரிட்டிருந்தாங்க. குறிப்பா பாகிஸ்தானில இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் சம்பந்தமா வெளிநாடுகளுக்கு எடுத்துரைக்கக்கூடிய வகையில மத்திய அரசு சார்பில் எம்பிக்கள் அடங்கிய குழு ஒன்று அறிவிக்கப்பட்டது. இந்த எம்பிக்கள் குழு பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுட்டு வராங்க. அந்த வகையில தான் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு நேற்றைய தினம் ரஷ்யாவுக்கு புறப்பட்டு சென்றாங்க. ரஷ்யா மாநிலம் ரஷ்யா நாட்டினுடைய மாஸ்கோ விமான நிலையத்துக்கு திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு சென்று கொண்டிருந்த போது மாஸ்கோ விமான நிலையத்துல ட்ரோன் தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் சம்பவம் காரணமாக திமுக எம்பி கனிமொழி பயணித்த அந்த விமானம் அப்படிங்கிறது தரையிறங்க முடியாம வானத்திலேயே வட்டமடிச்சிருக்குது. குறிப்பா மாஸ்கோ விமான நிலையத்துல உள்நாடு மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதன் காரணமாக வானத்திலேயே விமானம் வட்டமடித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சிறிது நேரம் வானத்திலேயே வட்டமடித்த விமானம் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பத்திரமாக தரையிறங்கி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாகத்தான் கனிமொழி எம்பி தலைமையிலான குழு மாஸ்கோவில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர விடுதிக்கு பத்திரமாக சென்றடைந்தார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யா சென்றிருக்கக்கூடிய கனிமொழி எம்பி இன்றைய தினம் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்த இருக்கிறார். குறிப்பாக இந்தியாவை ராணுவம் நடத்திய தாக்குதல் சம்பவம் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு எடுத்துரைப்பதற்காக எம்பிக்கள் பயணித்த ஒரு விமான நிலையத்திலேயே ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Green Park Coaching Center, all India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.